Yes guys, at last vacation is over. Valparaiலேருந்து நாங்கள் இப்போ கிளம்பியாச்சு. Thank you so much Frank Benny from Misty Creek, who has given us a very home welcome, and we felt like we were in another house. இன்னொரு வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங் இருந்துச்சு. He has been very supportive. Thank you so much. Okay, so starting from Valparai, இப்போ வந்துட்டு we are actually going to Athirapally Falls வழியாக தான் போகிறோம். எப்படி இருந்தாலும் இங்கேருந்து ஒரு 1 hour எடுக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு. ஸோ அது முடிச்சுட்டு ஸோ Athirapally Falls வழியாக பாலக்காடு போய் பாலக்காடுலேருந்து we are going to get into கோயம்புத்தூர்ல ஸ்ட்ரெயிட்டாக we are going to leave to இது Chennai. Total kilometers 734. இப்போ பொள்ளாச்சி வழியே போகிறதா இருந்துச்சுன்னா இட் வாஸ் கைண்ட் ஆஃப் லெஸ், ஒரு 140 கிலோமீட்டர்ஸ் கம்மி. பட் எனிவேஸ் வி வாண்டட் டு எக்ஸ்பீரியன்ஸ் Athirapally route. அது நாங்கள் ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டு Athirapallyக்காண்டி திருப்பி வருது, இட்ஸ் நாட் ஃபீஸிபிள். ஸோ அதனால் இப்போ நாங்கள் Athirapally route எடுத்து we are going to enjoy that route, and then yes, we are going to, hopefully we are all going to be safe. We are just expecting everything to go on well. இன்னொரு ஸ்மால் அப்டேட், இது வரைக்கும் ராப்டர் வந்துட்டு ஒரே ஸ்ட்ரெச்சில் ஒரே டேயில் வந்துட்டு 680 தான் டாப்பு. பட் இன்றைக்கி வந்துட்டு இந்த ரூட் நாங்கள் எடுத்ததுக்கு காரணம் வந்துட்டு ஃபஸ்ட் திங் லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்கும். இன்னொரு திங் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி சென்னைக்கு. இன்றைக்கி 748 இல்லை 756 நான் எக்ஸாக்டாக தெரியல. எனிவேஸ் 2-3 கிலோமீட்டர்ஸ் இட்ஸ் நாட் கோயிங் டு மேக் எ பிக் டிஃப்ரென்ஸ். ஸோ எஸ், கொஞ்சம் இந்த வாட்டி கொஞ்சம் கூட பம்ப் அப் பண்ணுறான் ராப்டர். ஸோ கிலோமீட்டர் கணக்கு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு we are covering a lot of distance today. So I'm excited. Hopefully Raptor also is excited. He will perform really well and there won't be any kind of issues. So stay tuned guys. Bye. எல்லாம் ஷோலையார் டேமோட ஒரு எண்டுக்கு வந்திருக்கோம். ஷோலையார் டேம் அங்கே இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வருது. தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து அந்த லெவல் வரைக்கும் தண்ணி வரும். பட் இப்போ தண்ணியில் தான் வறண்ட இது காலத்துலலாம் கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மி. ஸோ என்னென்னா இப்போ இங்கே ரொம்ப நேரம் நிற்கல, ஒரு ஜஸ்ட்டு பசங்க எல்லாம் காலையில் ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து போய்ட்டு டேம் சைடில் போய்ட்டு ஒரு குயிக் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பி கண்டினியூ. ஸோ இதுதான் ஷோலையார் டேம் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக் பண்ணியிருக்காங்க நியூஸு. டேம்ஸில் எதுலேயும் விடுறதில்ல. அப்புறம் எதுக்கு டேம் வச்சுருக்காங்கன்னு தெரியல. வியூ பாயிண்ட் ஆகிட்டோம். ஓகே, தண்ணியே கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி பார்க்குறதுலேயும் யூஸ் கிடையாது. ஸோ வால்பாறையிலேருந்து எக்ஸாக்டாக ஷோலையார் டேம் வந்து 24 கிலோமீட்டர்ஸ் ரவுண்ட் ஆஃபாக 24 கிலோமீட்டர்ஸ். அண்ட் ஷோலையார் டேமில் 1-2 ரிசார்ட்ஸ் இங்கே இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் அந்த டேமுக்கு ஸ்டெப்ஸ் நீங்கள் போகிறதுக்கு பார்க்குறதுக்கெல்லாம் இங்கே இருக்குது. இதெல்லாம் ஷோலையார் டேமில் ஒன்றும் கிடையாது. எனிவேஸ் இந்த ரூட் எடுத்து Athirapally போனோம். அதனால் ஜஸ்ட் வரவில்லை, இதையும் பார்த்துடலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஷோலையார் டேமும் டச் பண்ணியாச்சு. பட் நாங்கள் இறங்கி ஆப்வியஸ்லி we didn't explore. ஸோ இதுதான் டேமோட லோவர் வியூ. இப்போ பார்த்தா தெரியும். இப்போ தண்ணியும் சுத்தமாக இல்லை. எனிவேஸ் திறந்து விட்டாலும் தண்ணி வராது அவ்வளோக்கா. பட் ரொம்ப பழைய காலத்து டேம்னு நினைக்கிறேன். பார்த்தாலே அப்படி தான் இருக்குது. பட் எனிவேஸ் குட் டு சி, குட் டு நோ. அட்லீஸ்ட் அதான் நாளைக்கு யாராவது வந்துட்டு ஷோலையார் டேம் பார்த்துருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் எஸ் நான் பார்த்துருக்கேன்னு சொல்லி சொல்லாத முடியும். ஏன்னா வந்தால் அது அப்படியே போயிருக்கோம் க்ராஸ் பண்ணி. ஸோ ஒன்ஸ் அகெயின் பீஸ் அவுட் கைஸ். ஸோ நம்ம இப்போது கேரளா ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்குள்ளே வந்துட்டோம். இதுதான் செக் போஸ்ட்டு. இங்கேருந்து கேரளா ஸ்டார்ட் ஆகுது. அந்த சைடில் இந்த சைடில் தமிழ்நாடு, அந்த சைடில் கேரளா. யானை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்து தான் போயானோம். ஹோப்ஃபுல்லி எல்லாமே நல்லபடியாகவே முடியும், ஒன்றும் பிரச்சனை வராது. நம்ம போட்டு நம்ம வேலையை பார்த்து சைடில் போயிடலாம். ஓகே, அதுதான் முக்கியமான தூம். ஓகே ரெடி. போகலாம். ஸோ செக் போஸ்ட்லேருந்து கிளம்பியாச்சு. எது இ பாஸ் எதுவுமே கிடையாதான்.
அடுத்த செக் போஸ்ட் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அது வந்து கேரளா செக் போஸ்ட் பார்டர். இது தமிழ்நாடு நம்ம கிராஸ் பண்ணி தமிழ்நாடு கேரளாவுக்கு நடுவில் இருக்கிற ஸ்மால் வில்லேஜ் தான் இது. ஸோ அந்த செக் போஸ்ட்டில் வந்துட்டு போயிட்டு செக் பண்ணணும் என்ன ஸ்டேட்டஸ்னு. அதுக்கப்புறம் வீல் கெட் இன்சைட் டைரக்ட்லி. ஸோ ஆல்ரெடி மேப்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஃபாரஸ்ட்னு தெரியுது. ஒரு நிமிஷம். ப்ரோ ஹாய் ப்ரோ. ப்ரோ how is the route bro? You're coming from Kerala? Yeah. So via Athirapally. How was the route? Road is bad. Huh? This is Sholayar road. But what about animals? Animals maybe. Okay. Okay. Hurry because the check post is closing. 4 o'clock. They're closing, huh? Yeah. 4 o'clock. Oh, okay, fine. Fine, thank you. 4 o'clock. 4 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம் செக் போஸ்ட்டை. ஸோ கைஸ் நம்ம ஆஃபிஷியலாக கேரளாக்குள்ளே ஏரியாச்சு. ஒரு ஸ்மால் அப்டேட், ஒரு சின்ன இஷ்யூ ஆச்சு. பட் எனிவேஸ் வி ஹவ் சார்ட்டட் அவுட். பைக்ஸ்னால் ஃப்ரம் மார்னிங் 6 to ஈவினிங் 4 வரைக்கும் தான். பிகாஸ் கொஞ்சம் யானை நடமாட்டம் இருக்கிறதுனால. காராக இருந்தால் இட் கோஸ் அப் டு 6 to 6. ஸோ அதனால் பைக்கில் வரவங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு 3:30க்கெலாம் வந்துருங்க ஸ்பாட்டுக்கு. ஏன்னா இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து ஷீட்டில் எழுதுறதுக்கு இந்த கோவிட்னால ரெகுலேஷன்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ½ hour ஆகுது. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துருங்க மறக்காமல். ஓகே. ஸோ கைஸ் ஏதோ யானை இருக்குது. கைஸ் யானை ஏதோ இருக்குது 2 கிலோமீட்டரில் சொல்லிட்டு ஒரு கேரளாக்காரங்க வந்து யூட்டர்ன் அடிச்சிருந்தாங்க. ஆனால் என்ன ஸ்டோரின்னு எனக்கு தெரியல. கேளு சார். யானை தான் இருக்கா? யானை எனி எலிஃபெண்ட் இஸ் தேர்? நோ தே ஒன் கார் வெண்ட். ஒன் கார். தமிழ் தெரியுமா? கொஞ்சம். ஓகே ஒரு நிமிஷம் வண்டி வருது. ஓகே. இப்போ இருக்குன்னு சொல்கிறான்னா என்ன சொல்கிறான்னு தெரியல. அவனுக்கும் புரியல, அவனுக்கு நான் சொல்கிறதும் புரியல. இல்லை ஆனால் இவங்க ஆக்டிவாவில் வராங்கன்னா என்ன லாஜிக்கில் தெரியல. ஆனால் சாணம் ஒன்று ஃப்ரெஷ்ஷாக அங்கே இருந்துச்சு. இப்போது அது நல்லா தெரிஞ்சு ஃப்ரெஷ்ஷுன்னு. ஏன்னா பச்சை பச்சைன்னு இருந்துச்சு. இங்கேயும் ஒன்று இருக்குது. இல்லை அது ட்ரை இல்லை, அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, க்ரீனாக தான் இருக்குது. இதெல்லாம் தான் ட்ரையாக இருக்குது. கடவுளே. இல்லைடா இந்த போகிற ஸ்பீடில் போனால் எங்கே 2 கிலோமீட்டர் போகிறதுக்கு? ஐயோ டயர் வேறு நல்லா அடி வாங்குது. சாணமாக இருக்குடா. லேட்டஸ்ட்டாக அது இருக்குதுன்னு நினைக்கிறேன்டா யானை. ஏன்னா இப்போ பாரு ஒரு ஸ்ட்ரெச்சில் இருந்தால் கூட பரவாயில்ல, இது கண்டினியூஸாக இருக்குது. ஐயோ இன்னும் 40 கிலோமீட்டர் பீதியிலே போனோமா? பேதியை பிடிக்கிட்டு போயிடும் எனக்கு. அதிரப்பள்ளியே 40 கிலோமீட்டரா? அங்கே எது இன்னொரு 40னா பிடிஞ்சதுக்கு சோழி எனக்கு. ஓகே சாரி, நான் வ்ளாக் ஆன் பண்ணதே மறந்துட்டேன். ஒரே பீதியில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஏன்னா பிகாஸ் ஒருத்தர் வந்துட்டு யானை இருக்க சொல்கிறாரு போகிற வழியில், இன்னொருத்தர் 2 கிலோமீட்டர்ஸில் இருக்க சொல்கிறாரு, இன்னொருத்தர் இல்லைன்னு. ஆனால் அந்த காரில் சொன்னவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்களா தெரில, நான் ஆன் பண்ணாமல் எனக்கு தெரில. ரோடு படு மோசம் கைஸ். பைக்லலாம் வந்தீங்கன்னா மார்னிங் டைம், மத்தியானம் வெயில் உச்சி டைம்லையா நீங்கள் போங்க, அதுதான் பெஸ்ட்டு டைம், வேறு வழியே கிடையாது. ஐயோ பைக் வேறு ஃபுல் ஃபோர்ஸில் போகுது. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த ரூட்டே பீதியான ரூட்டு. ஒரு பைக்கருக்கு வந்துட்டு ஒரு டென்ஷன், ஒரு அட்ரலின் பம்பு இது க்ரியேட் பண்ணிடும். அப்படியே போகும்போது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஈகர்னஸ்ஸு. ஃபாஸ்ட்டாக போகிறேன். அவன் போனால் நாங்கள் பின்னாடி வரணும்ல, அவங்க கமாண்ட் கொடுத்தா கூட எங்களுக்கு தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், ரோடு செம்மையாக இருக்கும், இல்லை செம்மையாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் அட்லீஸ்ட் பேசிக் அனிமல்ஸ் எல்லாம் நீங்கள் வியூ பண்ணலாம். யானையும் பார்க்கலாம் சம்டைம்ஸு.
பட் இந்த ரோடு ரொம்ப ரொம்ப மோசம். லிட்டரலி பைக்லேருந்து சவுண்ட் அங்கே இங்கேருந்துலாம் வந்துட்டுருக்கு. பட் எனிவே சரி வந்துட்டோம். ஐயோ இப்போ தான் 2 கிலோமீட்டரே வந்திருக்கோண்டா. அவர் நின்று கேட்கலாமா ஒரு நிமிஷம்? You know English? Any elephant is there? Huh? 3 kilometers. Is it dangerous? No. We can go, right? Is it in a herd or one or two? One single? I think 4 or 5. 4 or 5, then it's fine. Thank you. நாங்கள் ஒரு இனோவா ஒன்று வந்துச்சு, அவரை நிறுத்தி பேசணும். அவர் என்ன சொன்னாலும் 3-4 கிலோமீட்டரில் எலிஃபென்ட்ஸ் இருக்குன்னு, பட் அது வந்துட்டு சைடில் தான் இருக்குது, ஹேர்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதாவது 3-4 இருக்குது மொத்த இல்லைன்னு. ஏன்னா இவங்களும் கேஷுவலாக தான் நார்மலாக தான் பேசினாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் ஒரு நம்பிக்கையில் போகிறோம். கடவுள் நம்பிக்கை வைக்கிறேன். இப்போது கொஞ்சம் பார்த்துங்க. அதான். அண்ட் கோப்ரோ வேறு பேட்ரி வேறு லோவாக இருக்குது. என்ன பண்ணுறது தெரியல. அந்த செக் போஸ்ட்டில் வேறு ஆள் தந்து நம்ம கீழே வண்டி நிறுத்தின போதே இது பண்ணி வைக்கணும், பேட்ரி மாற்றி வைக்கணும். நான் அதை மாற்ற மறந்துட்டேன். பெரிய தப்பு பண்ணிட்டேன்னா வந்துட்டா கவுத்த மேலே. ஸோ வந்ததுக்கு ஆலிகேட்டர் இருக்கா இங்கே? கிராக்கர். ஓகே. என்ன சொன்னா? சுத்தம் கும்முன்னு இருட்டாயிடுச்சு. அவ்வளோதான், இருந்த ஒரு பேட்டரியும் முடிஞ்சிச்சு கைஸ். ஸோ இதுக்கு மேலே போடுற ஃபுட்டேஜ் கொஞ்சம் வந்துட்டு என்னோடய ரைடர்ஸ் கிட்டேருந்து வாங்கி போடுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹோப் உங்களுக்கு இந்த ஃபுல் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அடிச்சிருங்க. அப்போ தான் ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் வீடியோ அப்லோட் பண்ணும்போது. ஸோ என்ஜாய் கைஸ் அண்ட் டேக் கேர். ஸ்டே சேஃப்.